சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் இந்திய திரையுலகை சேர்ந்த மிக முக்கியமான பிரபலங்கள் நடிச்சிட்டு வராங்க. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 இந்த படத்துடைய இயக்குனர் யார் என்பது நேற்று ரிவீல் பண்ணாங்க. அதாவது டான் படத்தை எடுத்து 100 கோடி ரூபாய் சம்பாதித்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தி தான் ரஜினியோடைய தலைவர் 173 படத்தை எடுக்க போகிறாரு. ஆரம்பத்தில் பார்க்கிங் பட இயக்குனரான ராம்குமார் பாலகிருஷ்ணா தான் உறுதியாக தலைவர் 173 படத்தை எடுக்க போகிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. கடைசியில் பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி தான் இப்போ எடுக்க போகிறாருன்னு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுட்டாங்க. தொடர்ந்து இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டெய்லராக இருக்க போகிறார் போல். டெய்லராக இருந்து அவருடைய குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறாரு, திடீரென்று ஒரு பிரச்சனை வந்த உடனே அவருடைய ஃப்ளாஷ்பேக்கில் மிக பெரும் கேங்ஸ்டர் டானாக இருந்திருக்காரு. அது ரிவீல் ஆகுது. அதற்கப்புறம் எப்படி கதை மூவ் ஆகுது, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினாரா இல்லையா, இந்த ஒன்லைனை வச்சு தான் சூப்பர் ஸ்டாரை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு சிபி சக்கரவர்த்தி. தொடர்ந்து இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் தான். கமலுக்குமே இந்த கதை ரொம்ப பிடிச்சதுனால தான் ரஜினிகாந்த் கிட்ட நரேட் பண்ண சொல்லியிருக்காரு. ஆனால் டைரக்டர் ஏற்கனவே டான் படம் முடித்த கையோட ரஜினிகிட்ட இந்த கதையை சொல்லியிருக்காரு. அவர் நீங்கள் கதையை டெவலப் பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். தொடர்ந்து சிவகார்த்திகேயனை வச்சே மீண்டும் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருந்தவரை திடீரென்று எல்லாரும் கதை சொன்னதுனால இவரும் போய் கதை சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்துக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு இந்த கதை. சரின்னு சொல்லிட்டு ப்ரோமோ வீடியோவை ரெடி பண்ணி இந்த படத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து இந்த படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என இந்த பொங்கலுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகியிருக்கு. 1 இயர் கேப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பக்காவாக இந்த படத்தில் நடித்து கொடுத்துருவார். கூலி படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறலனாலும் ஜெயிலர் 2 படம் கண்டிப்பாக பந்தயம் அடிக்கும், 1000 கோடி அடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 படமும் 1000 கோடி அடிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஏன்னா கமர்ஷியல் ஹிட் கொடுத்துருக்காரு நம்ம சிபி சக்கரவர்த்தி. எடுத்த உடனே 100 கோடி வசூலெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிவகார்த்திகேயனை வச்சு 100 கோடியே பண்ணார். அதைத் தொடர்ந்து 2வது படமே ரஜினியோட வாய்ப்பு என்பது சாதாரண விஷயம் இல்லை. அவருக்கு இந்த வருஷம் பெரிய ஜாக்பாட் வருஷம்தான். தொடர்ந்து இந்த படத்துடைய பூஜையை போட்டு பொங்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். கூடிய விரைவில் இந்த படத்தை பற்றின அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வெளியாகும். தொடர்ந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.